பெரிய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாய கர்த்தர் இந்த நேரத்திலேயும் प्रभु जो है इस समय में भी எனக்கும் கர்த்தர் இந்த தருணத்தை கொடுத்தபடியால் நான் கர்த்தருக்கு அதிகமாக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். मुझे भी इतना अच्छा मौका मिला है, इसके लिए मैं प्रभु को இந்த நேரத்திலே நாம் கிறிஸ்து இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பதாக இதே போன்ற ஒரு நாளிலே அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் தொங்கப்பட்டார். அந்த நேரத்தில் அவர் 7 வார்த்தை பேசினார், 5 வார்த்தைகளை நாம் கேட்டோம். यीशु मसीह जो है 2000 साल पहले जो है ऐसा इसी दिन पे सूली पर लटका हुआ एक 5 वचन जो है अभी हम ध्यान दिए. இப்ப நாம் 6வது வசனத்தை நாம் பார்ப்போம். अभी हम जो है 6वां वचन की ओर हम अभी ध्यान देंगे. யாராவது ஒரு ஆள் வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் कोई जो है पढ़ सकते हैं यूहन्ना लिखा हुआ सुसमाचार की 19வது அதிகாரம் 19वां अध्याय 30வது வசனத்தை யாராவது ஒரு ஆள் வாசிக்கலாம். 30वां वचन को कोई पढ़ सकते हैं. யோவான் 19:30. ஆமென். இயேசு காடியை வாங்கின பின்பு जब यीशु ने वह सिरका लिया முடிந்தது என்று சொல்லி तो कहा कि पूरा हुआ, தலையை சாய்த்து अपना जो है सिर झुककर ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். प्राण जो है त्याग दिया करके. இப்பதான் நாம் கேட்டோம், அவர் 5வது வாக்கியமை அவர் பேசினார், நான் தாகமாயிருந்தேன். நாம் இப்ப கேட்டோம். अभी जो है 5वां वचन को हम सुना है कि मैं जो है प्यासा हूं करके. அதுக்கப்புறம் அவருக்கு கசப்பான ஒரு காடி கொடுக்கப்பட்டது. उसके बाद जो है एक सिरका दिया गया. அது வாங்கினதுக்கு பின்பதாக वो लेने के बाद அவர் சொல்ற 6வது வார்த்தை वो जो है 6वां वचन ऐसा முடிந்தது. पूरा हुआ. அவர் முடிந்தது என்று சொல்லி पूरा हुआ मतलब क्या है? தலையை சாய்த்தார் என்று பார்க்கிறோம். हमारा जो है उसका सिर जो है झुककर ऐसा लिखा है. இங்க தமிழிலே முடிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर जो है तमिल में जो है खत्म हुआ करके लिखा है. கிரேக்க பாஷையிலே ग्रीक में जो है டெட்டலஸ்டாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यूनानी में जो है तत्तलिस्ताई करके लिखा அதுக்கு है. அர்த்தம் என்றால் उसका मतलब क्या है? முழுவதுமாய் முடிந்தது. मैं जो है पूरा रीति से जो है इसको खत्म कर दिया. கம்ப்ளீட்டாக முடிந்தது. मैं पूरा रीति से इसको मैंने खत्म कर இது दिया. அக்கம்ப்ளிஷ் பண்ணி முடிந்தது. मैं कुछ तो मैंने पा लिया. இது வெறும் முடிந்தது மாத்திரமல்ல, ये जो है केवल खत्म हुआ करके मतलब இது नहीं. முழுமையாக முடிந்தது என்று அந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு. ये जो है पूरी रीति से मैं खत्म कर चुका हूं करके मतलब है. இங்கிலீஷ்ல எழுதும்போது இட் இஸ் ஃபினிஷ்ட் தான் எழுதப்பட்டிருக்கிறது. इंग्लिश में जो है यही लिखा है कि अंग्रेजी में यही लिखा है कि ये खत्म हो गया. இட் இஸ் ஃபினிஷ்ட்னா கொடுக்கப்பட்ட வேலையை முடித்து விட்டார். मतलब जो मुझे काम दिया गया वो मैं खत्म कर दिया. கொடுக்கப்பட்ட வேலையை அவர் முழுவதுமாக முடித்து விட்டார். जो मुझे काम दिया गया वो मैं पूरी रीति से खत्म कर दिया. கொடுக்கப்பட்ட வேலையை வெற்றிகரமாக அவர் முடித்து விட்டார். और जो मुझे दिया हुआ काम मैं जीत की तरह से मैंने उसको खत्म कर दिया. இந்த வார்த்தை இயேசு பேசும்போது इस शब्द जब यीशु मसीह जब அவர் कहा, சோகமா எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு அவர் சொல்லல. वो जो है एकदम दुख के साथ बोला नहीं कि ये இந்த खत्म हो गया. வார்த்தைக்கு அர்த்தம் என்றால் इस जो है इस वचन का मतलब வெற்றியின் முழக்கம் முடிகிறது. ये जो है एक जय जयकार और एक जीत की शब्द है. ரட்சகர் வெற்றியின் முழக்கத்தை ஏற்றார் நாம் பார்க்கிறோம். वो जो यीशु मसीह जो है एक जीत का शब्द जो है அவர் वापस எல்லாம் बताता முடிந்தது है. என்று அறிந்தார். वो ये बोला कि सब कुछ मैंने पूरा कर அதனால் दिया. அவர் சொன்னார் எல்லாம் முடிந்தது. इसीलिए वो बोलता है कि मैं पूरा खत्म कर दिया. அவர் கொடுக்கப்பட்ட வேலையை அவர் முடித்தார். उसको जो काम दिया गया वो पूरा खत्म किया. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17:4. कोई पढ़ सकते हैं यूहन्ना 17:5. 17:4. இங்க எழுதப்பட்டிருக்குது, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். यूहन्ना 17:4 में ऐसा लिखा है, जो कार्य तूने मुझे करने को दिया था उसे पूरा करके मैंने पृथ्वी पर तेरी महिमा की है करके लिखा அப்ப है. நாம இங்க பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. देखो यीशु मसीह को एक कार्य दिया गया था. அவர் அவ்வளவு போல்டா சொல்றார், நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன். वो एकदम जो पक्का रीति से कहता है कि मैं खत्म कर दिया इसको. நம்மளால கூட அந்த வார்த்தை சொல்ல முடியாது. हम भी ऐसा हम बोल नहीं सकते. ஆனா அவர் சொல்றார், எனக்கு பிதா கொடுத்த எனக்கு வேலை எனக்கு தெரியும். लेकिन यीशु बोलता है कि पिता जो मुझे काम दिया है वो मैं अच्छी तरह से जानता நான் हूं. அதை செய்து முடித்தேன். मैंने उसको पूरा किया. அப்ப இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியங்களை நம்ம குயிக்கா ஒரு தடவை ரீகேப் பண்ணலாம். अगर यीशु मसीह जो है क्या-क्या काम खत्म किया करके हम छोटा सा एक रिकैप हम करेंगे. இயேசு கிறிஸ்து வந்த காலத்தில் यीशु मसीह जब इस पृथ्वी पर आया அந்த சமயத்துல இருந்து 4000 வருஷத்துக்கு முன்பதாக நாம் போனோம் என்றால், और उससे पहले अगर 4000 साल पहले अगर हम गए तो 4000 வருஷத்துக்கு முன்பதாக அங்க நம்முடைய ஆதி தகப்பனார் அதாவது ஆதாம் ஏவாள் இருக்கிறார்கள். क्योंकि 4000 साल पहले जो है हमारे आदि पिता और माता जो है आदम और हवा थे. அவர்கள் அங்கே பாவம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். वहां पर जो हो एक एदम बगीचा में वो लोग பாவம் पाप किया. செய்ததினால் இப்ப சகோதரன் சொன்ன மாதிரி பாவம் செய்ததினால் சாபம் வந்தது. क्योंकि पाप किया इसीलिए श्राप आया.
பாவம் வந்து இந்த மனுக்குலத்துக்கு உள்ளே வந்தது என்று நாம் பார்க்கிறோம். और जो पाप जो है इस मनुष्य जाति के अंदर आया करके அந்த लिखा है। காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் और- இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் और उस समय से लेकर यीशु मसीह आने तक 4000 வருஷமாக उस 4000 साल से கோடான கோடி நாம் பார்க்கிறோம் ஆடுகள் மாடுகள் பறவைகள் எல்லாமே பலி கொடுக்கப்பட்டது. करोड़ों के हिसाब से जो है गाय बकरी जो है वो लोग जो है बलि दे रहे थे। எல்லாம் இந்த 4000 வருஷமா நடந்து கொண்டிருக்கிற காரியம். वो सब 4000 साल से वो लोग बलिदान இயேசு से கிறிஸ்து बलिदान दे வந்து रहे थे। அவருடைய காரியத்தை ஆரம்பிக்க முடிய எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. और ये सब जो यीशु मसीह आने तक ये सब काम हो रहा है। இதெல்லாம் சாயலாக காணப்படுகிறது. और ये सब एक परछाई की तरह दिखाई देता है। அந்த அந்த ஆட்டுக்குள்ள அந்த மாட்டுக்குள்ள வந்து ரத்தம் வந்து பாவ நிவிர்த்தி செய்யாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. क्योंकि जो है इस गाय का या फिर मेमना का जो है पाप की कबूलता ना ले आएगा। இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வசனம் சொல்ல விரும்பவில்லை, எல்லாம் எல்லாத்துக்கும் வசனம் இருக்கிறது. देखो सबके लिए एक वचन है। பாவத்தை வந்து இது நிவிர்த்தி செய்ய முடியாது, देखो पाप कोई हटा तो नहीं सकता, பாவத்தை மூட மாட்டும் முடியும். सिर्फ केवल पाप को डाप सकता है। பாவம் நிவிர்த்தி செய்ய வேண்டும் अगर என்றால் पाप को पूरी रीति से हटाना है तो பரிசுத்த ரத்தம் ஒன்று சிந்தப்பட வேண்டும். केवल एक पवित्र लहू जो है इस அந்த दुनिया पर, அந்த பரிசுத்த ரத்தம் சிந்ததுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். उस पवित्र लहू को जो है छिटकाने के लिए यीशु मसीह इस दुनिया पर நாம் आया। எபிரேயர்ல நாம் வாசிக்கிற பிரகாரம் பார்த்தால் जब हेब्री में ऐसा लिखा है ஒவ்வொரு வருஷம் முழுதும் கரெக்டா எல்லாம் பலியிட்டார்கள். क्यों हर एक वर्ष में जो ये लोग बराबर बलिदान ஒவ்வொரு दिए வருஷமும் கரெக்டா எல்லா பண்டிகை கொண்டாடினார்கள். और हर एक साल में जो एक हर एक त्योहार वो लोग ஆனா मनाए, இவங்க வந்து பூர்ணப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन ये लोग जो पूरी रीति से ये लोग पूर्ण नहीं पाया இவங்க करके வந்து लिखा है। பூர்ணப்படவில்லை. अभी तक ये लोग पूरी रीति से नहीं हो पाया। ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் कि उसके बाद यीशु मसीह आने அந்த के बाद ரத்த சிந்ததுக்கு அப்புறம் उस जो है लहू बहने இவங்க के बाद பூர்ணம் அடைந்தார்கள் நீங்க எழுதப்பட்டிருக்கிறது. ये जो- எபிரேயர் 10 நீங்க போய் வாசித்து ये जो கொள்ளலாம். पूरा हुआ करके हेब्री में लिखा है। அப்ப இத்தனை வருஷம் இத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. और ये पूरा कार्य इतना सालों से हो रहा है, இயேசு கிறிஸ்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. यीशु मसीह के लिए बाट जो रहा है। அதனால இயேசு கிறிஸ்து வர வேண்டியது அவசியமாயிற்று. इसीलिए यीशु मसीह आने का बहुत ओम था। அவருடைய வேலை இங்கே பூமியில தொடங்க முடியாய் அவர் வந்தார். उसकी काम जो है दुनिया पर जो है आरंभ करने के लिए आए। அவர் மனுபுத்திரனாய் வந்தார். वो जो मनुष्य ஒரு बनकर ஸ்திரீ आया, நேரத்தில் பிறந்து நம்ம மாதிரி தான் அவர் வந்தார். एक स्त्री के जो है कोख से पैदा होकर हमारी तरह आया। அவர் அதான் ஏன் இயேசு கிறிஸ்து இங்க வந்தார் என்றால் क्यों यीशु मसीह இயேசு आया? கிறிஸ்து சொன்னார்னா எல்லாம் முடிந்தது. क्योंकि यीशु मसीह बोला कि सब कुछ पूरा हो गया। அவர் என்னென்னதை முடித்தார், वो क्या क्या पूरा किया? என்னென்ன அவர் முடித்தார் என்று பார்த்தால் वो क्या क्या पूरा किया? அவர் என்னென்ன அவருக்குள்ள வேலை இருக்குது என்று நாம் பார்க்க வேண்டும். वो उनका क्या क्या काम किया करके இயேசு पहला वो கிறிஸ்து देखना ஏன் है। வந்தார் என்றால் यीशु मसीह क्या है? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் நமக்கு தெரியும். ये तो है पापियों को उद्धार करने के लिए इस दुनिया पर आया करके सबको तो पता है। உலகம் முழுதும் पूरा दुनिया विश्व भर பாவத்தால் நிறையப்பட்டிருக்கு என்று பார்த்தோம். और पूरा पाप से भरा हुआ था। இதை இங்கிருந்து விடுதலை பண்ண முடியாது, यहाँ से छुटकारा देने ரட்சிக்க के लिए, முடியாது. இயேசு கிறிஸ்து வந்தார். उद्धार करने के लिए यीशु मसीह आया। வேற எதுக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் और என்றால் किसके लिए आया? பிதாவை வெளிப்படுத்த முடியாது. और पिता को प्रकट करने நாம் के लिए। வசனத்தை கேட்டோம், अभी हम वचन को सुना, நானும் பிதாவும் मैं और पिता நாங்கள் ரெண்டும் ஒரே ஆள் தான் அவர் சொல்றார். हम दोनों एक है करके நீங்கள் लिखा என்னை है। கண்டால் अगर तुम मेरे को देखेगा நீங்கள் तो பிதாவை கண்டீர்கள். तुमने पिता को देख लिया। நீங்கள் என்னை பார்த்தால் अगर तुम मुझे देखा பிதாவை பார்த்தீர்கள். तुमने पिता को देख लिया। அதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். इसीलिए यीशु मसीह आया। வேற ஏன் இயேசு கிறிஸ்து வந்தார் और என்றால் क्यों यीशु मसीह आया? தரித்திரத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியா. और जो है जो भी दरिद्र में जो है उनको जो है सुसमाचार सुनाने के लिए। இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்கும்படி, और हृदय में जो वीक है उनको जो है स्थिर देने के लिए। சிறைப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கும்படி, और जो भी जो भी ऐसा बंदरगाह में जो डाला गया उनको जो छुटकारा देने के குருடருக்கு பார்வை அடையும்படி, लिए। और जिसको जो है आंख नहीं उसको आंख देने के लिए। நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும்படி. और जिसका मन में तकलीफ है उसको छुटकारा देने के लिए। இதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள வேலை எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு தான் அவர் அழைக்கப்பட்டார். और ये सब जो है शास्त्र में लिखा है, इसीलिए परमेश्वर बुलाया அவர் गया। கொடுக்கப்பட்ட வேலையை நிறைவேற்றி முடித்தார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். और जो भी काम उसको दिया गया पूरा किया। இந்த வேலையெல்லாம் அவர் செய்து முடித்தார். और ये भी काम पूरा किया। வேற ஏன் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று और பார்த்தால் क्यों यीशु मसीह आया? சாத்தானை ஜெயிக்க வந்தார். शैतान को जीतने के लिए आया। சாத்தானை ஜெயிக்கணும். क्यों शैतान को हराना? ஆதாம் ஏவாள் வந்து அவங்க கையில இருந்த காரியத்தை சாத்தான் கையில கொடுத்து விட்டார்கள். क्योंकि आदम एवा जो है उसके हाथों में जो भी है सब शैतान को दे दिया। அதனால தான் சாத்தான் இயேசு கிறிஸ்துவை மலை உச்சிக்கு கொண்டு போய் சொல்றான். इसीलिए शैतान जो है यीशु मसीह को ऊंची पहाड़ में लेके जाकर कहता है, இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ये सब मुझे
दिया गया है करके बोल रहा है। எனக்கு இஷ்டமானவனுக்கு இவனை எனக்கு இஷ்டமானவன் எவனோ அவனுக்கு நான் இதை கொடுப்பேன். और मुझे जो पसंद है उसको मैं दे दूंगा। சாத்தான் சொல்றதே பாருங்கள். शैतान क्या बोलता है? உருவாக்குனது வந்து எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். देखो ये सब जो है जो भी किया सब यीशु मसीह ने அவர் किया, உருவாக்கி ஆதாம் ஏவாள் கையில கொடுத்தார். क्योंकि ये सब पूरा जो है क्रिएट कर जो है आदम और हवा के पास दिया। ஆதாம் ஏவாள் அதை கொடுத்து சாத்தான் கையில கொடுத்து விட்டார்கள். लेकिन आदम हवा ने क्या किया? ये सब उठाकर शैतान को आपस में दे दिया हाथों में। இங்கே நாம் பார்க்கும் சாத்தான் என்ன சொல்கிறான் என்றால், इसीलिए शैतान क्या बोलता இவைகள் है? எல்லாம் எனக்கு ஒப்பிக்கப்பட்டிருக்கு. क्योंकि ये सब मेरे को दिया गया, எனக்கு யாருக்கு இஷ்டமா இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் கொடுப்பேன். और मुझे जो पसंद है मैं उसी को ही दूंगा। அப்படி சொல்லி அவர் இயேசு தொழுது கொள்ள சொன்னார். அந்த இயேசு செய்யவில்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். लेकिन जो है उसके बाद बोला कि यीशु तू मुझे ऐसा नीचे पड़ लेते, அதே மாதிரி சாத்தானே வந்து ஜெயிக்க முடியாத வந்தார். और इसीलिए शैतान को जीतने के लिए आया, மரணத்தை ஜெயிக்க முடியாத கடைசில और इस मृत्यु को जीतने के लिए आया। மரணத்தை அவர் ஜெயிக்க முடியாது. उस मृत्यु को जीतने के பாவம் लिए, வந்தனால் மரணம் உண்டாயிட்டு, क्योंकि पाप हुआ इसके लिए मृत्यु आया। நித்திய ஆக்கினைக்கு நாம் எல்லாம் உட்பட்டோம். इसीलिए जो अनंत काल की मृत्यु में हम जा पड़ा, அதுல இருந்து விடுதலை பண்ண முடியாது. लेकिन उसमें से छुटकारा देने அவர் के வந்தா लिए ரெண்டு பார்க்கிறோம். यीशु आया करके அதனால देखते हैं। கொலோசியர் 2:15ல நம்ம ஜெயராஜ் ஐயா படிச்ச பிரகாரம் इसीलिए कोलोसियों 2:15 में ऐसा लिखा है, और துரைதனங்களையும் वो भी जो है ऐसा दूसरे लोगों को அதிகாரங்களையும் अपना अधिकारी भी जो है கொண்டு और ये सब मिलकर வெளியரங்கமான கோலமாக்கி और एकदम विरोधी हो इस समय, और அவைகளை மேல் और एकदम कुल्लम जो சிலுவையில है, வெட்டி சென்றார். நாம் பார்க்கிறோம். और सूली पर जो है जय जयकार किया अब करके இயேசு लिखा है। கிறிஸ்து வந்து இந்த காரியத்துக்கெல்லாம் और அழைக்கப்பட்டார். यीशु मसीह जो है इसी कारण के लिए बुलाया गया, அந்த காரியத்தெல்லாம் அவர் நிறைவேற்றினார். और ये सब कार्य पूरा किया। அதனால அவர் சொல்றார் இதெல்லாம் முடிந்தது. इसीलिए वो कहता है कि ये सब पूरा இந்த हुआ, எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றிருக்கார் என்று அவர் அறிந்தார். क्योंकि वो जानता है कि मैंने सब काम पूरा किया। இந்த காரியத்தை அவர் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணார். நாமும் வாசித்திருக்கிறோம். और हम भी ये पढ़े कि ये भी कार्य पूरा वो लोग ने पूरा அப்ப किया। இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரம் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பிரகாரம் यीशु मसीह ऐसा कहता है कि सारा पूरा हो गया। நாம் இன்னைக்கு சொல்ல முடியுமா? हम ऐसा क्या बोल सकते எல்லாம் हैं? முடிந்தது क्या? என்று சொல்ல முடியுமா? सब कुछ हो गया करके क्या இயேசு हम बोल கிறிஸ்து சொன்ன सकते? பிரகாரம் நாம் சொல்ல முடியுமா? यीशु मसीह जैसा बोला वैसा हम बोल நாம் सकते हैं பார்க்கும் क्या? வேதத்திலே சில வேதத்துல நாம் நிறைய பார்க்க இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்ம வேற ஆட்கள் பார்க்கும்போது अगर हम यीशु मसीह के अलावा अगर हम कुछ लोगों को अगर हम அவங்களுக்கு देखेंगे என்னென்ன तो, காரியத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி முடித்தார்கள், நிறைவேற்றி முடித்தார்கள். अगर जो है कुछ कार्य उनको दिया उसे पूरा किया या नहीं किया? உதாரணமா நம்ம பார்த்தால் एक उदाहरण देखेंगे तो மோசே அழைக்கப்பட்டார். मूसा जो है बुलाया गया। எதுக்கு அழைக்கப்பட்டார் என்றால் क्यों बुलाया गया? நம்முடைய ஜனங்களை அவர் இஸ்ரவேல் மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. अपना इस्राएल लोगों को जो है उस मिस्र देश से बाहर ले आने அவருக்குள்ள के लिए। மிஷன் அதான், उनका जो है काम ही यही அவருக்குள்ள है। வேலை அதான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. उनका काम वो ही दिया அதை गया, அவர் ஃபுல்லா வந்து நிறைவேற்றி முடித்தார் என்று वो பார்க்கிறோம். जो है पूरा किया करके लिखा है। அதுக்கப்புறம் கர்த்தர் அவருக்கு வந்து நாம் பார்க்கிறோம் ரெஸ்ட் கொடுத்தார் என்று उसके பார்க்கிறோம். बाद वहां पर जो है उनको पूरी रीति से उनको அந்த மாதிரி विश्राम நாம் मिला। நிறைய கேரக்டர்ஸ் பார்க்கலாம். யோசுவா பார்க்கும்போது वैसा करके यहोशुआ जब भी மோசே விட்டு போனதை அவர் கண்டினியூ देखे, பண்ண वो முடியாது. मूसा जाने के बाद यहोशुआ ने उसे பாலும் कंटिन्यू தேனும் किया, ஓடுற தேசத்தை மக்கள் கொண்டு போய் சேர்க்க और முடியாது. जो दूध और मधु बहने वाली देश में उनको அவர் ले गया। கொடுக்கப்பட்ட அந்த வேலை उनको जो काम दिया அதை गया அவர் செய்து वो முடித்தார். पूरा किया। யோசேப் எதுக்கு அழைக்கப்படுறார் तो என்றால் यहोशुआ किसके लिए बुलाया? ஜீவரசனை செய்யும்படும் और जीवन ऐसा देने के लिए அதை அவர் செய்தார். वो भी पूरा किया। நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி தாவீதை பார்க்கிறோம், யோனாயை பார்க்கிறோம், யோவான் பார்க்கிறோம். எல்லாரும் அவங்கவங்க ஒரு வேலை கொடுக்கப்பட்டது, அந்த வேலை செய்து முடித்தார்கள். அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த வேலையில இருந்து அவங்களுக்கு விடுதலை उसके கொடுத்தார். बाद दाऊद को देखते हैं, यहुना को देखते हैं, उसको जो भी काम दिया गया वो पूरा किया। நாம் இன்னைக்கு எதை முடிக்கிறது? हमको क्या पूरा करना? நாம் எப்படி சொல்ல முடியும் நானும் எல்லாத்தையும் முடித்து விட்டேன்? हम कैसा बोल सकते हैं कि मैंने सब कार्य पूरा किया? நாம் எப்படி சொல்வது எல்லாம் முடிந்தது என்று? हम कैसा बोल सकते हैं कि मैंने सब काम पूरा किया? அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसके लिए पहले हम जानना चाहिए कि हमको क्या दिया நாம் गया, எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? हम क्यों बुलाए गए। இந்த क्वेश्चन பிளான்ஸ் சின்ன பிள்ளைல இருந்து நானும் நிறைய தடவை யோசிச்சிருக்கிறேன். ये जो है प्रश्न का जो है उत्तर जो है मैं भी बहुत बचपन से मैं सोच रहा நிறைய था। பேருக்கு கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார், உங்களுக்கு இந்த வேலை இருக்கு, நீங்க இதுதான் அழைக்கப்பட்டிருக்கீங்க, இதுதான் செய்யணும். और कुछ जगहों पे जो एकदम स्पष्ट रीति से लिखा गया है कि तुम इसके लिए बुलाए गए, तुम इसके लिए बुलाए गए। நாம் எப்படி அறிந்து கொள்வது நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? लेकिन हमको कैसा जान सकते हैं कि हम क्यों बुलाए गए, calling என்ன? और हमारा बुलावट क्या है, நம்மளுடைய அழைப்பு என்ன? हमारा बुलावट क्या இது है। எனக்கு தெரியவிட்டால் நான் எனக்கு கொடுக்கிற என்ன வேலை செய்யணும் எனக்கு தெரியாது. अगर मुझे आप अगर नहीं बताएगा तो मैं क्या काम करूं? அது தெரியாவிட்டால் முடிந்ததுன்னு நான் சொல்ல முடியாது. अगर मुझे पता नहीं कि मुझे क्या काम அப்ப करूं तो நான் मैं எப்படி कैसा बोल सकता हूं कि ये मैं पूरा हो गया? எப்படி நான் இதை வந்து அறிந்து கொள்வது? நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன்னு நான் எப்படி அறிந்து ये கொள்வது? मैं कैसा जानूं कि मैं क्यों बुलाया गया, இப்ப நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் और मैं क्यों बुलाया गया करके अगर मुझे पहचानना है तो என்னுடைய காரியங்கள் எல்லாம் யாருக்கும் ஒரு ஆளுக்கு தெரியுமான்னு ஃபர்ஸ்ட் நான் போய் பார்க்கணும். पहला मेरा कार्य जो है किसको पता है क्या என்னுடைய करके पहले जांच காரியங்கள், करना है। என்னுடைய திட்டங்கள் मेरा कार्य, मेरा सोच विचार எல்லாம்
யாருக்கு தெரிந்தால் वो मेरे को जो है ये सब அவங்க किसको சொன்னா पता எனக்கு है? உடனே தெரிஞ்சிரும். अगर वो मुझे बोलेगा तो मुझे मालूम நீங்க எதுக்கு पड़ेगा। அழைக்கப்பட்டிருக்கீங்க, तुम किसके लिए बुलाए உங்க गए? வேலை இதுதான் இந்த तुम्हारा பூமியில. तुम्हारा काम क्या है? நீங்க ஒரே நோக்கமா இந்த வேலை தான் செய்யணும். तुमको तो यही काम करना அப்ப है। நீங்க கிறிஸ்துவ எந்த காரியத்துக்கு அழைத்தோம் அதை நீங்க செய்து முடித்து நீங்க ஓட்டத்தை முடித்தீர் என்று சொல்லலாம். और मसीहा जो है तुमको किस कार्य के लिए बुलाए அப்ப अगर இதை அறிந்து கொள்வது எப்படி? और कैसा जाने? அப்ப நம்ம பிளான்ஸ் யார்ட்ட இருக்குன்னு நாம் பார்க்க और வேண்டும். हमारे प्लान जो है किसके पास है? நம்முடைய திட்டங்கள் யார்ட்ட இருந்து பார்க்க வேண்டும். और हमारे प्लान्स किसके पास நாம் है? எரேமியா 29ல வாசித்தால் हमारे एरिया में जो 19 में देखेंगे तो நீங்கள் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானே சொல்லிருந்தேன். मैं ही बोलता हूँ। அதுல கர்த்தர் என்ன சொல்றார் என்றால், उसमें यीशु क्या कहता है? உங்கள் பேரில் நான் நினைத்திருக்க நினைவுகளை நான் அறிவேன், और तुम जो सोचा है मैं सब जानता हूँ। அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்காகவே என்று அவர் சொன்னார். लेकिन बुराई के लिए लेकिन भलाई के लिए அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு சில பிளான்ஸ் இருக்குது, क्योंकि परमेश्वर यही बोलता है कि तुम्हारे लिए कुछ प्लान्स रखा அந்த है। பிளான் எனக்கு தெரியும். वो जो है मैं मुझे पता है। நீ தாயின் கருவின் வருவதற்கு முன்பதாகவே तुमको माता की कोख से पहले ही நான் உன்னை அறிந்திருக்கிறேன். मैं तुम्हें जानता हूँ। நீ வேற எங்கேயும் போய் தேடணும்னு அவசியம் இல்ல. तुम वहाँ यहाँ जाकर तुमको நீ ढूंढने की வேற जरूरत எங்கேயும் नहीं। போய் தேடணும், நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய வேலை என்ன, நான் எதுக்கு என்னோட அழைப்பு என்னன்னு எங்கே போகணும்னு அவசியம் இல்லை. तुम क्यों बुलाया गया, तुमको कहाँ है, ये सब तुमको नहीं ढूंढना। நான் உன்னை அழைத்திருக்கிறேன். मैं तुम्हें நான் बुलाया। உன்னை தாயின் கருவில் தெரிந்து तुम्हारी கொண்டபடியால் माता की कोख से मैं तुम्हें உன்னுடைய सुना हूँ। திட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். तुम्हारी सारा चीजों को मैं जानता हूँ। அதுல வேற கர்த்தர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहता है, கர்ப்பத்திலிருந்து நீ வெளிப்படும் முன்னே और जो भी माता के कोख से पहले நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன் என்று मैं எழுதப்பட்டிருக்கு. तुझे पवित्र किया हूँ। இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு எரேமியா 1ஆம் அதிகாரத்துல நீங்க பிரவாசத்தை हाँ, ये பார்த்துக்கலாம். सब एरिया में एक से लिखा है, आप बाद में पढ़ के அப்ப देखेंगे। நான் நம்ம என்ன வேலை செய்ய வேண்டும், நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் இது நமக்கு தெரிய வேண்டும் என்றால் அது யார்ட்ட அந்த திட்டம் இருக்கு, அந்த திட்டம் இருக்கிற இடத்துல நம்ம போக வேண்டும். हमको क्या काम करना चाहिए, हमको कौन देगा, ये सब किसमें लिखा है? இந்த திட்டம் கர்த்தரிடத்துல இருக்கு நாம் என்று பார்க்கிறோம். और ये प्लान जो है परमेश्वर ने लिखा है। அதனால அவர் சொல்றார், और यही कहता है, தாய் கருவில் பிறக்கிறதுக்கு முன்னாலே ஐ நோ யூ, तुम्हारी माता की कोख से पहले मैं तुम्हें जानता உங்க हूँ। பிளான்ஸ் எனக்கு தெரியும். और तुम्हारी योजना को मैं அந்த जानता हूँ। பிளான்ஸ் வந்து சமாதானத்துக்கு और ஏதுவானது. तुम्हारी योजना जो है शांति की ओर से रहे। அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றார், இத பெறதுக்கு என்ன செய்யணும். उसके तुम पाने के लिए तुम क्या करना है? ஆதலால் इसीलिए நீங்கள் வந்து கூடி வந்து தொழுது கொண்டு इसके लिए तुम जो इकट्ठा होकर प्रार्थना என்னை करो என்னை நோக்கி விண்ணப்பம் और பண்ணுவீர்கள், मेरे को देखकर तुम நான் पुकारो உங்களுக்கு செவி கொடுப்பேன். और मैं तुम्हारी बातों को முழு सुनूंगा। இதயத்தோடும் என்னை और தேடினீர்களானால் पूरी हृदय के साथ என்னை अगर तुम मुझे தேடுகையில் ढूंढोगे என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். और जो भी मुझे ढूंढोगे उसको तुम पाओगे। நம்முடைய திட்டம் கர்த்தர்ட்ட இருக்கிறது. और हमारी जो योजना जो है परमेश्वर के இப்ப पास है। அந்த திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் और என்றால் उस योजना को अगर हम पा लेना है அவர் तो எப்படி முழு இதயத்தோட தேட வேண்டும் என்று அவர் और சொல்லுகிறார். उसकी जो पूरी हृदय के साथ हम खोजना முழு है இதயத்தோட தேடினால் और पूरी हृदय के साथ अगर हम அந்த खोजेंगे तो திட்டம் என்ன நமக்கு தெரிஞ்சிரும், उनको जो चाहिए हमको पता चल அந்த जाएगा। பிளான்ஸ் என்ன நமக்கு தெரிஞ்சிரும். उनकी योजना हम पता लग सकता है। இப்படிதான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். और ऐसे यीशु मसीह ने सो வேதத்தை कहा। நாம் வாசித்த பிரகாரம் और जैसे हम जो है शास्त्र में पढ़ा, அவர் 12 சீசர்களை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். 12 चेलाओं को जो है चुनना है அவருக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். और उनको पता है कि मुझे किसको चुनना है। அந்த process அந்த 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 வேலை செய்ய முடியாது. उस चुनने का जो प्रोसेस जो है அவர் ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணார்னு எழுதப்பட்டிருக்குது. वहां पर लिखा है कि रात पूरा प्रार्थना किया। ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணி அவர் அடுத்த நாள் காலைல வந்து அந்த 12 பேரை அவர் தேர்ந்தெடுத்துக் पूरा கொள்கிறார். रात पूरा प्रार्थना करके अगले दिन सुबह के समय वो 12 लोगों को चुनता है। அவருக்கும் தெரியும் அவர்களுக்கு திட்டம், அவருக்கு தெரிந்தாலும் அவர்களுக்கு திட்டம் பிதாவிடத்தில் இருக்கு, அது அவருக்கு தெரியும். क्योंकि उनको पता है कि पिता से जो मुझे योजना है उनको पता है। அந்த திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாய் उस योजना को जानने के வெறும் लिए அறிந்து கொள்ளும்படியா மாத்திரமல்ல, केवल जानना ही அந்த नहीं, திட்டத்தை நான் எப்படி செயல்படுத்த வேண்டும், उस योजना को मैं लागू में இந்த कैसा ले பூமியில आया? நான் எப்படி அந்த மக்களை நான் வந்து யார் எனக்கு கொடுக்கப்பட்ட மக்கள் அவங்களை எப்படி நான் வந்து கர்த்தருக்கு நேரா நான் நடத்த வேண்டும் என்று அந்த திட்டத்தை கர்த்தரிடத்தில் போய் அவர் பிதாவிடத்தில் போய் கேட்கிறார். कौन मुझे दिया हुआ जो लोग जो है उनके पास मैं कैसा मेरा योजना को बताऊं? அதனால வந்து நமக்குள்ள நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், நான் எதுக்கு பூமியில வந்திருக்கோம் யாரும் வந்து கலங்க வேண்டாம். इसीलिए आप ऐसा मत सोचो कि हम इस दुनिया में क्यों आए, हमारी योजना क्या है? எல்லாரும் குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. क्योंकि यहाँ पर जो भी बैठे हैं அந்த सबको एक திட்டம் योजना है அந்த திட்டம் வந்து கர்த்தரிடத்தில் இருக்கிறது. और योजना जो है परमेश्वर के पास है। கர்த்தரிடத்தில் நெருங்கி வரும்போது अपना जब हम परमेश्वर के पास जब हम निकट जब அவர் जाएंगे வெளிப்படுத்துவார். वो परमेश्वर में बताएंगे। தேடுனா நீங்கள் வந்து என்னை கண்டடைவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். जब भी तुम ढूंढोगे तो तुम पाओगे। அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து அவர் வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார். इसीलिए ऐसे यीशु मसीह हमको बताया है। செய்யற ஒவ்வொரு அந்தந்த ஊழியத்துக்கு அவர் அப்பப்போ போய் ஜோம் பண்ணுவார். ஜோம் பண்ணி கத்தட்ட அந்த வந்து வாக்குத்தத்தை பெற்றுக்கிறோம், வரத்தை பெற்றுக்கிறோம், வல்லமை பெற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தை செஞ்சார். उनको जो भी सेवका की जरूरत है जब वो प्रार्थना करते, प्रार्थना के बाद उनको அப்ப அவருக்கு தெரியும் இன்னைக்கு இந்த ஊருக்கு போகணுமா போக வேண்டாமா, उनको पता था कि आज इस देश में जाऊं या नहीं இந்த ஆளை जाऊं, பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா, इस आदमी को देखूं या ना
இவங்கள்ட்ட देखो பேசணுமா பேச வேண்டாமா इनसे बात करना है कि नहीं बात இவங்களுக்கு என்ன करना है? வார்த்தை அறிவிக்க வேண்டும் எல்லாமே அவர் திட்டத்தை அவர் கர்த்தரிடத்தில் கொண்டு और வந்தார். उनसे क्या शब्द बोलना है सब योजना के अनुसार ही करता था। அதே மாதிரி தான் அவர் சீசருக்கும் சொல்லுகிறார், या ऐसे चेला के पास बोलता है நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், तुम जो है मेरा पीछे हो जाओ, அப்பொழுது நான் உங்களை तभी मैं तुम्हें மனுஷரை பிடிக்கிறவனா நான் உங்களை மாற்றுவேன். मैं तुम्हें मछली नहीं लेकिन मनुष्य को पकड़ने वाला तुम्हें बना देता हूँ। அதனால் நாம் பார்க்கிறோம், ऐसे हम देखते हैं மனுஷனை பிடிக்க வேண்டும் என்றால், मनुष्य को अगर पकड़ना है, மக்களை ரட்சிப்புக்குள்ளா வழிநடத்த வேண்டும் என்றால், अगर लोगों को उद्धार के रास्ते पे முதல் ले காரியம் जाना है, அவர் பின்னே வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. लेकिन उसके पहले हमको यीशु के पीछे पहला होना அவர் है। பின்னே வர நாம் மறுத்து விட்டால் लेकिन अभी यीशु के पीछे हम जाने का हम अगर नहीं सोचा மனிதர்களை பிடிக்கிறது கஷ்டம். तो हम मनुष्य को पकड़ने के लिए बहुत அதுதான் कठिन। அவர் சொல்றார். அப்ப நமக்குள்ள திட்டம் என்ன? நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? इसीलिए हम क्यों बुलाएंगे? இது நாம் தெரிந்து கொள்ளும்படியாய் ये हम जानने के लिए கர்த்தரிடத்தில் போவது ரொம்ப அவசியம். परमेश्वर के पास जाने का, निकट जाने का बहुत அவர் आवश्यक। அருகில் வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். हम परमेश्वर को निकट होने की बहुत आवश्यक है। கர்த்தரிடத்தில் நெருங்கி வர்றது ரொம்ப அவசியம். हम परमेश्वर के नजदीक होना बहुत आवश्यक है। இதே மாதிரி தான் நாம் ஒரு கதையை நான் முன்னால படித்திருந்தேன். और ऐसे एक कहानी में पढ़ा था, இந்த ஆசாம் நம்ம நார்த் ஈஸ்ட் இந்தியால நார்த் ஈஸ்ட் சைடுல अपना आसाम करके एक नॉर्थ ईस्ट இந்த கதை எல்லாரும் தெரியும், நான் திரும்ப சொல்லிக் கொள்கிறேன். ये जो है कहानी पता है। வெளிநாட்டுல இருந்து அந்த வேல்ஸ் நாட்டு எழுப்புதலுக்கு பிறகு நிறைய அந்த மிஷனரிஸ்கள் அங்க ஆசாம்ல வந்தார்கள். अपना इंग्लैंड से जो है वेल्स करके उधर एक सिटी है, उधर से लेके आसाम में बहुत लोग पहले आए நிறைய பேர்கள் வந்தார்கள். और बहुत मिशनरी लोग आए थे। அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது, उनको जो है अपना सुख संदेश இயேசு सुनाने के கிறிஸ்துவோட लिए, அன்பு பிரதிபலிக்க முடியாது, यीशु मसीह का प्रेम जो है बताने के लिए, கிறிஸ்து யார் என்று சொல்ல முடியாது வந்தார்கள். और मसीह कौन है बताने के लिए आए। எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒரு ஆள் இயேசு கிறிஸ்துவை கேக்குற மாதிரி அவங்களும் ஒரு ஆள் और அந்த மாதிரி सारा जाति के पास गए, लेकिन कोई भी यीशु मसीह को ग्रहण नहीं कर ரொம்ப रहे। முயற்சி பண்ணார்கள். बहुत लोग प्रयास उठाए அவங்களும் அதை முயற்சி பண்ணி அதுக்கு தியாகம் பண்ணி வந்து அந்த காரியத்தை और वो செய்தார்கள். लोग भी प्रयास उठाकर अपने आप को त्याग देकर वहां पर आकर सिखाए। அந்த गारो ட்ரைப்னு ஒரு ஆதிவாசி ட்ரைப் இருக்கு. और उसमें से एक ऐसा आदिवासी ट्राइब है, ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது. केवल एक परिवार पुरुषन। केवल उद्धार पाया। புருஷன் மனைவி 2 பிள்ளைங்க, जो है पति पत्नी और 2 बच्चे, இவங்க மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. केवल वही उद्धार पाए। இவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு ये उद्धार पाने के बाद இவங்க ஊர்ல எல்லாரும் தெரிஞ்சிட்டு और ये पूरा गांव में मालूम पड़ गया, இந்த கிறிஸ்துவ உள்ள கொண்டு வரக்கூடாது நம்மளே ஒரு கற்பாடு ஆல்ரெடி மாறியாச்சு இந்த கிறிஸ்துவன்னு. तो हम लोग ने पहले सोचा कि मसीह को इधर नहीं ले, लेकिन हमारा ऐसे कोई तो एक बकरा जो है मसीह को ग्रहण कर लिया। அதனால என்ன சொன்னீங்க, இவங்க எல்லாத்துக்கும் முன்னால சங்கத்துக்கு முன்னால கொண்டு வரணும்னு तो முடிவு अभी பண்ணாங்க. ये लोग ने कहे कि एक मीटिंग रखकर उसको सामने बुलाओ, சங்க தலைவர் கேக்குறார், और वहां पर जो है एक नेता இவர் யார்? पूछता है, இவர் யார்? இயேசு கிறிஸ்து யாரு? ये प्रधान पूछता है कि यीशु இவரெல்லாம் मसीह நீங்க कौन? பின்பற்றீங்க, இவரெல்லாம் பின்பற்ற கூடாது. तुम इसके पीछे क्यों, तो इसके पीछे नहीं होना है। இவங்க பின்பற்றினா நீங்க இங்க இருந்து வெளியே போறது மட்டும் இல்ல, अगर केवल तुम इसको मसीह को पीछे हो ले तो तुम इधर नहीं, இவரை பின்பற்றினா இங்கே சாவுதான். अगर तुम यीशु मसीह के पीछे हो जाएगा तुम इधर ही मृत्यु है அவர் तुमको। டைரக்டா த்ரெட்டன் பண்ணுகிறார். तो डायरेक्टली बोलता है कि मैं तुम्हें मार दूंगा। அவர் அந்த மனிதர் இயேசு கிறிஸ்துவை கரெக்டா உறுதியாக அறிந்தபடியால், लेकिन उस व्यक्ति जो है यीशु मसीह को पक्का रीति से जानता था, इसीलिए அவருக்கு சுவிசேஷம் சொன்னால் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்கிறாரு. और एकदम जो है एकदम सुख संदेश इतना அவர் स्ट्रांग के சொன்னார், நீங்க என்ன கொன்னுட்டாலும் பரவாயில்ல, तो நான் उसने बोला कि- நான் மறுதலிக்க तो முடியாது. उसने बोला कि अगर तुम मुझे मारेगा तो भी मैं यीशु मसीह को मैं पीछे होऊंगा उसको। உடனே இவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, तो ये लोग ने क्या किया, அந்த அம்பை வச்சு 2 பிள்ளைங்களையும் கொன்னுட்டாங்க. அவர் கண்ணுக்கு முன்னதா. वो जो दोनों अपने दोनों बेटे को मार दिए। நமக்கு ஒண்ணானாலும் பரவாயில்ல, लेकिन मैं भी अगर मरेगा तो चलेगा। நம்மளுடைய பிள்ளைங்களை அந்த பிள்ளைங்களை அவருடைய பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களை ஒரே டைம்ல கொன்னுட்டாங்க. उनके दोनों बच्चे को एक साथ मार दिया। அப்பதான் அவர் சொல்லுகிறார், तभी वो कहता है நான் இயேசு கிறிஸ்துவை நான் தெரிந்து கொண்டேன், मैं यीशु मसीह को जान लिया, நான் என்ன பின்னோக்கி பார்க்க மாட்டேன். मैं पीछे मुड़कर नहीं देखूंगा। திரும்பி நான் திரும்ப இயேசுவின் பின்னே செல்ல நான் துணிந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். मैं जो है यीशु के पीछे मैं होऊंगा करके बोला। அதுக்கப்புறம் திரும்பி அவர்ட்ட கேட்காங்க, तो उसके बाद पूछता है, இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும், अभी और एक चांस देता हूँ, அடுத்து நீ திரும்ப மறுதலிக்கணும். फिर अगर तुम यीशु मसीह को नाकार करना है। அவர் சொல்றாரு, இல்ல நான் முடியாது, नहीं मैं नहीं नहीं நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். नहीं वैसा नहीं करूंगा। உடனே என்ன செய்யலாம், அவருடைய மனைவியை கொன்னுட்டாங்க. उसके बाद जो है उसको पत्नी को मार அவர் देते हैं, கண்ணுக்கு முன்னாலே எல்லாம் இத்தனை நாட்கள் விழுந்துட்டு இருக்காங்க. क्योंकि उसकी आंखों के सामने उन- दो आज बच्चे पिताजी- मर जाते हैं और पत्नी भी मर जाती है। ஆள் அவங்க செத்தாச்சு, மரித்தாச்சு, वो முடிஞ்சு. 3 जन मर गया। அதுக்கப்புறம் கடைசி திரும்ப சொல்றாங்க, இப்போ உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தரோம், मैं तुझे भी आखिरी मौका देता हूँ, இப்பயாவது நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலி. तुम अभी यीशु मसीह को नाकार करो। அவர் சொல்றாரு, वो बोला இந்த உலகம் என் பின்னே,
बेस दुनिया जो है संसार मेरे पीछे சிலுவை என் முன்னே और सूली जो है मेरे आगे நான் இயேசுவை மறுதலிக்க मैं மாட்டேன் यीशु को मैं कभी भी नहीं बोलूंगा பின்னோக்கே நான் मैं नहीं पीछे मुड़ूंगा मैं नहीं पीछे मुड़ूंगा அல்லேலூயா हालेलुया உடனே அவரை அடித்து கொண்டு விட்டார்கள் तो उसको भी मार दिया முழு ஃபேமிலி முடிஞ்சு पूरा फैमिली को खत्म कर दिया எல்லாரும் அவங்க வந்து இறந்துட்டாங்க और सब लोग मर गया அதுக்கப்புறம் அந்த தலைவருக்கு மனசுல ஏதோ ஒண்ணு उसके இருக்கு बाद वो नेता जो है सोच रहा था எங்கேயோ இருக்கிறார் இயேசு கிறிஸ்து यीशु मसीह तो कहाँ है அவரை இவ்வளவு உறுதியா பட்டிருக்கான்னு அப்படி என்ன அவர்ட்ட இருக்குது और ये लोग जो परिवार जो यीशु मसीह को इतना ग्रहण किया यीशु मसीह को ऐसा क्या है அவர் யோசித்தார் वो सोचा அதுக்கப்புறம் அவருக்கு தெரிய வந்தது இல்ல இவர்ட்ட நான் வல்லமை இருக்கிறது என்று नहीं यीशु मसीह के पास कुछ तो सामर्थ्य है ரட்சிப்பு இங்க தான் இருக்குது அவர் அதுக்கப்புறம் उसके அறிந்து बाद वो கொண்டார். जाना कि उद्धार यही है அவர் மாத்திரமல்ல केवल वो नहीं முழு ஊரே ரட்சிப்பு पूरा பார்க்கிறோம் गांव जो है उद्धार पाया அல்லேலூயா हालेलुया அதனால தான் அந்த பாட்டு நாம் படிக்கிறோம் அந்த நான் பின்னோக்கே அந்த பாட்டு அவர் சொன்ன வரிகள் அந்த பாட்டா எழுதப்பட்டிருக்கிறது इसीलिए वो जो बोला यीशु के पीछे मैं चलने लगा करके वो गाना जो है उसके बाद वो गाना ऐसा आया அந்த மாதிரி நாம் பார்க்கிறோம் ऐसा हम देखते அவர் हैं இந்த முழு சிச்சுவேஷன்லயும் इस पूरा जो है सिचुएशन में भी அவர் இயேசுக்கு பின்னாக வந்தார் वो यीशु के पीछे आया அதனால அவர் மனிதர்களை பிடிக்கிறவளா மாறிட்டார் इसीलिए मनुष्य को पकड़ने அவருக்கு वाला बना யாருக்கும் दिया சுவிசேஷம் சொல்லவில்லை वो कोई उसको जो सुख संदेश नहीं அவருக்கு सुनाया யாருக்கும் வந்து அந்த ஊர் தலைவருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லவில்லை क्योंकि उस प्रधान को जो है कोई सुख संदेश नहीं दिया ஏன்னா அவரே புதுசா வந்த ஆள் தான் क्योंकि वही नया आया அவருக்கு हुआ தெரிந்த சத்தியத்துல உறுதியா நின்னார் उसको जो सत्य मालूम था उसमें वो खड़ा रहा அதனால இயேசு சொல்ல என் பின்னே வாருங்கள் इसीलिए यीशु मसीह कहता है कि அப்போது मेरे நான் पीछे आओ மனிதர்களை பிடிக்க முடியாது நான் உங்களை तो மாற்றுவேன் मैं तुझे मनुष्य पकड़ने वाला बना देता हूँ ஹalleluya हालेलुया அதனால நாம் பார்க்கிறோம் इसीलिए हम देखते हैं இயேசு கிறிஸ்துக்கு நாம் நெருங்கி வந்தால் यीशु मसीह के निकट हम ஒரு आएंगे तो நெருங்கிய உறவு காணப்பட்டால் एकदम अच्छा रिलेशनशिप நம்முடைய रखेंगे திட்டம் तो என்ன? हम उसकी जो योजना நாம் क्या எதுக்கு है, அழைக்கப்பட்டிருக்கிறோம்? हम क्यों बुलाएंगे ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தர் காமிப்பார் स्टेप बाय स्टेप हमको दिखाएंगे ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண एक एक स्टेप अगर फुलफिल करते हुए கர்த்தர் அடுத்த திட்டங்களை காமிப்பார் तो अगला अगला योजना प्रभु இப்ப दिखाएंगे நாம் பார்க்கிறோம் இவங்க எல்லாம் அவ்வளவு வந்து கொடூரமா கொன்னுட்டாங்க क्योंकि इनको जो है एकदम बुरी मौत उनको दिया இந்த காலத்துல இந்த மாதிரி சூழ்நிலை இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் लेकिन अभी की स्थिति में ऐसा मृत्यु तो नहीं அந்த है நாம் இந்த மாதிரி மரணத்தை சந்திக்கிறதுக்கு நாம் அவசியம் இல்லை लेकिन हम इस तरह की मृत्यु जो हम पाने के लिए आवश्यक तो அதனால नहीं। நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன लेकिन हमको क्या करना है ஒரே காரியம் தான் केवल एक काम இயேசு கிறிஸ்துக்காக வாழ வேண்டும் यीशु मसीह के लिए जीना இயேசு கிறிஸ்துக்காக வாழ வேண்டும் என்ற நீங்க கேட்டீங்கன்னா यीशु मसीह के लिए என்னதென்றால் जीने का मतलब क्या है அனுதினமும் சாவது हर दिन मरना அனுதினமும் மரிக்கிறது हर दिन मृत्यु पाना அனுதினமும் பாவத்துக்காக மரிக்கிறது हर दिन पाप के लिए मरना அனுதினமும் நாம் செய்யற தவறுக்காக மரிக்கிறது हर दिन हम जो पाप के उसके लिए मरना தவறான காரியத்தை விட்டு விடுகிறது और जो है गलत काम को छोड़ना காரியத்துல நாம் கவனமா இருக்கிறது और जो एकदम 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 ऐसा ध्यान से இயேசு रहना கிறிஸ்துவோட ஒருங்கிய அவருடைய நெருங்கிய ஒரு உறவுல இருக்கிறது और यीशु मसीह के साथ एकदम पक्का रिश्ता बनाना இப்படி காணப்பட்டால் और ऐसा अगर है நம்முடைய तो திட்டத்தை அவர் காண்பிப்பார் वो हमारी योजना को அப்ப प्रभु நாமும் दिखाएंगे। நம்மளுடைய வேலை என்னன்னு நாம் அறிந்து கொள்ள முடியும் और हम भी जो है उसकी योजना को पा सकते हैं வெறும் அது மாத்திரமல்ல केवल वो नहीं அந்த வேலை செய்யறதுக்கு பலனை அவர் கொடுப்பார் और उस काम करने के लिए बल भी देंगे அது முடிக்கும்படியாக சக்தி நம்ம கொடுப்பார் और उसे खत्म करने के लिए ताकत भी देंगे அதனால தான் நாம் வந்து கர்த்தருக்கு நாம் நெருங்கி வர வேண்டும் इसीलिए परमेश्वर का निकट हम आना है ஆதாம் ஏவாள் இருக்கும்போது அந்த தோட்டத்திலே வந்து சர்ப்பம் வந்து பேசினது என்று பார்க்கிறோம் जैसा आदम हवा था तो वो जो है सर पाके क्या बात நாம் किया எல்லாருக்கும் அந்த கதை தெரியும் सबको वो कहानी तो पता है ஆனா உண்மை என்னென்றால் लेकिन उसमें सच्चाई क्या है இன்னைக்கு அந்த சர்ப்பம் வந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறது आज भी वो सर पाके हम सबसे बात कर रहा है இன்னைக்கு நம்மளுடைய தோட்டங்களே அது வந்து பேசிக்கொண்டிருக்கிறது आज भी हमारे बगीचा में हमारे घर पे वो सर पा रहा நீ है இந்த காரியத்தை நீ ஓகே நீ இந்த காரியத்தை செஞ்சிடலாம் சரி பாவம் தான் நீ பாவம் செஞ்சால் ஒண்ணாகாது நீ செஞ்சிடலாம் நம்ம கன்வின்ஸ் பண்ணுது हम जो है ऐसा हम कन्विंस हो जाता है ठीक है पाप क्या चलेगा कुछ फर्क नहीं पड़ता நாம் करेंगे சில டைம் அதை கேட்டு நாம் அதே பிரகாரம் நாம் நடந்து तो விடுகிறோம் हम वो सुनकर जब पाप कर देते हैं நாம் மட்டும் யோசிக்கும் ஆதாம் ஏவாள் ஏன் அந்த பேசி கேட்டாங்க கேட்டு அது கேட்காவிட்டால் சாபம் வந்திருக்காது என்று लेकिन யோசிக்கும் हम लोग आज की दम सोचते हैं कि अरे आदम हवा ने क्यों वो बात सुना करके सोचते हैं ஆனா நாமும் அந்த வேலை लेकिन आदम हवा जो गलती की वही गलती हम आज भी हम भी करते हैं நாமும் நிறைய திருப்பி அந்த வேலையை செஞ்சிருக்கிறோம் वो हम भी जो है वही गलती आज के அதனால दिन நம்ம तक करते हैं இதிலே கவனமா இருந்து और इसमें एकदम सावधान रहे இயேசு கிறிஸ்துக்கு நாம் நெருங்கி வந்தால் यीशु मसीह के निकट हम आएंगे तो நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் என்று நமக்கு கிளியரா हम தெரியப்படும் क्यों बुलाए गए कि
हमको अच्छी सोच समझ हमको आएंगे, அதே மாதிரி वैसे ही நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் என்று நாம் தெரிந்து கொண்டு हम क्यों बुलाए गए वो योजना को समझकर நாமும் ஓடுவோமாக, हम भी उसके पीछे आए। ஆத்மாதை செய்வோமாக. हम भी आत्मा को जीते। மனிதர்களை பிடிக்க வேண்டும் என்றால் अगर हम मनुष्य को पकड़ना है, அவரிடம் முதல்ல வர வேண்டும். पहला यीशु के पास जाना है। அதனால தான் நாம் பார்க்கிறோம் इसीलिए हम देखते हैं, எல்லா சிஷ்யர்களும் இப்படியே செய்தார்கள். इसीलिए सब चेला ऐसे ही किए। நாமும் அப்படியே செய்வோம். हम भी वैसा करेंगे, நாமும் அப்படி செய்தோம் हम என்றால் भी वैसा करेंगे நாம் तो, கடைசியில் நாமும் வீர முழக்கத்தை விடலாம். और हम भी जो वैसा करेंगे। நல்ல போராட்டத்தை போராடினேன், और मैं अच्छी कुश्ती लड़ चुका हूँ, ஓட்டத்தை முடித்தேன், मैं जो है अच्छी कुश्ती लड़ चुका हूँ, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். और अच्छा दौड़ को खत्म कर कर इस विश्वास இது को முதல் पा लिया। நீதியின் கிரீடம் எனக்காக और வைக்கப்பட்டிருக்கிறது. इस मुकुट जो है मेरे पास है, நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தருவார். और जो है परमेश्वर न्याय उस दिन मुझे देंगे। எனக்கு மாத்திரமல்ல, केवल मुझे नहीं, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார். और वो यीशु मसीह सबको देंगे। ஹalleluya. हालेलुया। அந்த காரியத்தை நாம் செய்வோமாக, केवल वो कार्य को हम நாம் करेंगे, நம்முடைய ஓட்டத்தை முடிப்போமாக, और हमारी जो है दौड़ को पूरी तरह से खत्म நாமும் करें। சொல்லுவோமாக இது முடிந்தது. और हम भी बोलेंगे हम खत्म அந்த किया। வெற்றியின் ஓட்டத்தை முடித்து उस जो है जीत का शब्द हम भी कहेंगे, நாம் கிறிஸ்துவ நாமத்தை மேம்படுத்துவோம். और हम भी जो है परमेश्वर के नाम का महिमा கர்த்தர் இந்த करेंगे। வார்த்தைகளை वो भी इस ஆசீர்வதிப்பாராக. वचन को आशीष करेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया।